இந்த திமுககாரங்க வந்து ஏதோ 5 வருஷம் எல்லாம் பண்ணி கிழிச்ச மாதிரி ஒரு சில ஜனங்கள்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. ஆக்சுவலி எங்கள் அண்ணன் வந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. ஆனால் வந்த உடனே டாஸ்மார்க் 714 டாஸ்மார்க்கை மூடிட்டார். ஆனால் நீங்கள் 5 வருஷமாக இருந்து ஒரு டாஸ்மார்க் கடையாச்சும் மூடினீங்களா? மூடலை. அப்புறம் இந்த ரோடு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பேசிச்சு பார்த்தீங்களா, அந்த தண்ணி, அது எல்லாமே எதையாச்சும் பண்ணிங்களா? இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. ஆனால் விஜய் வந்தது இப்படி 2500 கொடுக்கல, பண்ணலை. சரி, உங்கள் ஸ்டாலின் 1000 எப்போ கொடுத்தாரு? வந்தோடனே கொடுத்துட்டாரா? வந்தோடனே ஒன்றுமே செய்யலை. ஸ்டாலின்லாம் 1 மாதம் 2 மாதம் எடுத்துக்கிட்டார். ஃபஸ்ட்டு அவங்க நிதி எவ்வளோ இருக்குது, என்ன ஏதுன்னு பார்க்கணும். பார்த்து தானே கொடுக்க முடியும். எவ்வளோ ஜனங்க இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் மக்களில் எத்தனையோ லட்சக்கணக்கு பேர் வந்து பொம்பளைங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா அதுக்கான நிதி வேணும். எடுத்தோடனே நான் கொடுத்துட முடியுமா? அவர் சொன்னார், இல்லைன்னு சொல்லலை. அதை செய்வார். ஒன்று ஒன்றா தானே செஞ்சிட்ருக்காரு. வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே உங்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். திமுகலேயும் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. நான் ஒரு நாளாவது அவங்க தொகுதியில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்காங்களா? பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணனோட தொகுதியில் இருக்கிற எல்லா எம்எல்ஏவும் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க. லஞ்சம் வாங்குறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், அந்த பிரபு அவரும் போய் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே 10 நாளில் போய் பார்த்துருக்காங்க. திமுக ஆட்சியில் இது ஒரு நாளாவது நடந்திருக்கா? சொல்லு.